ஐபிஎல் 2026ஆம் ஆண்டு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ந்து இரண்டாவது வெற்றியை பெற்று புள்ளி பட்டியலில் 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. டெல்லி அணிக்கு எதிராக வெற்றி பெற்ற நிலையில் தற்போது கொல்கத்தா அணிக்கு எதிராக சிஎஸ்கே அணி 32 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றிருக்குங்க. டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் சிஎஸ்கே அணியை பேட்டிங் செய்ய பயணித்தது. 20 ஓவர் முடிவில் சிஎஸ்கே அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன்கள் எடுத்த நிலையில் கொல்கத்தா அணி 160 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து தோல்வியை தழுவியது. இந்த வெற்றி குறித்து கருத்து தெரிவித்துள்ள சிஎஸ்கே அணி கேப்டன் ருத்ராஜ், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் ஒரு நல்ல இலக்கை தற்காத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆடுகளத்திற்கு இது நார்மலான ஸ்கோர் தான், ஆனால் ஆடுகளத்தினுடைய தன்மை முற்றிலுமாக மாறியது. முதல் 7-8 ஓவர் வரைக்கும் பந்து பேட்டருக்கு நல்லா தான் வந்தது. அதற்கு பிறகு பந்து சுழற்சி பந்து வீச்சுக்கு சாதகமாக மாறியது. முதலில் நாங்கள் 200 முதல் 210 ரன்கள் வரை அடிக்க வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் ஆடுகளம் மாறியவுடன் 180 ரன்களே நல்ல இலக்காக இருக்கும் என்று நினைத்தோம். தற்போது மெதுவாக அனைத்தும் ஒருங்கிணைந்து வருகிறது. ஒவ்வொருவருக்குமே தங்களுடைய பணி என்ன என்பது நன்றாக தெரிந்து கொண்டு வருகிறார்கள். பந்து வீச்சும் மகிழ்ச்சியை தருகிறது. எந்த லென்த்தில் பந்து வீச வேண்டும், பந்து வீச்சில் எந்த மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் தெரிந்து கொண்டோம். நாங்கள் பிரசாந்த் வீரரை பயன்படுத்த நினைத்திருந்தோம். ஒருவேளை பேட்டிங் தேவைப்பட்டால் அவரை களமிறக்கலாம் என்று நினைத்தோம். இதே போன்று அங்கில் ஹுசைன் இன்று சிறப்பாக செயல்பட்டார். நூர் அகமதினுடைய பந்து வீச்சும் ரொம்ப பிரமாதமாகவே இருந்தது. ஆனால் நாங்கள் கேட்சுகளை கோட்டை விட்டு இருக்கிறோம். 1 அல்லது 2 கேட்சுகளை மட்டும்தான் பிடிக்க முடிஞ்சது. மற்ற கேட்சுகள் எல்லாமே கோட்டை விட்டுட்டோம். கடும் வெப்பம் நிலவியதால் வீரர்கள் அனைவருக்குமே வேர்த்து கொட்டியது. இதனால் கை ஈரமாக இருந்தது. ஆனால் இதை ஒரு காரணமாக சொல்ல நான் விரும்பலை. எல்லாத்துலேயுமே நாங்கள் முன்னேற வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எங்களுடைய அணியில் போதுமான எனர்ஜி இருக்குது, வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற நினப்பும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பந்தையுமே நாங்கள் சிறப்பாக செயல்படுகின்றோம். நாங்கள் அடுத்தடுத்து வெற்றிகள் பெறுவோம் அப்படின்னு நம்புறேன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து வெற்றிகளை பெறுவது மகிழ்ச்சியாக தாங்க இருக்குது. இது மாதிரியெல்லாம் நடந்து ரொம்ப காலம் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அணி வெற்றி பெற்றிருப்பது மகிழ்ச்சியை தருது. இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட ஃபார்ம் எனக்கு எந்த ஒரு கவலையும் தரலை. ஏன்னா மனதளவிலும் உடலளவிலும் நான் புத்துணர்ச்சியாக இருக்கிறேன். கண்டிப்பாக என்னிடமிருந்து பெரிய எண்ணிக்கை அடுத்தடுத்து எதிர்பார்க்கலாம். தேவைப்படும் பொழுது நிச்சயமாக நான் ரன் குவிப்பேன் என ருதுராஜ் தெரிவித்துள்ளார்.